இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, உங்களை விடுவிக்கும் சத்தியம். த ட்ரூத் தட் செட்ஸ் யூ ஃப்ரீ. வசனம் யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இந்த அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அவருடைய காலத்தில் பார்த்திங்கன்னா யூதர்களிடம் பேசும்பொழுது இந்த சத்தியத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போது நிறைய பேர் அவரை நம்ப தொடங்கினாங்க. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக விசுவாசிக்கவில்லை. வெளிப்புறமாக மட்டும் அங்கே விசுவாசித்தாங்க பாருங்கள். ஏன்னா அவங்களாம் சிறு வயதிலே சட்டத்தை படித்து கற்று வளர்ந்தவர்கள் இந்த யூதர்கள். ஆனாலும் இந்த மக்கள் இன்று நம்மை போலவே பயம், கவலை, குற்ற உணர்வு, பாவத்தின் அடிமைத்தனம், போதை பழக்கங்கள், இப்படியான காரியங்களில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க பாருங்கள். அப்போ தான் இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை சொல்கிறாரு. இந்த சத்தியத்தை அறியும் பொழுது விடுதலை உண்டாகும். பாருங்கள், அவர்களுடைய அடிமைத்தனங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன நினைத்தார் தெரியுமா? இவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி என்பதால் பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லி கொடுக்குறாரு. உங்களுடைய அடிமைத்தனத்திலேருந்து நீங்கள் விடுதலை பெற முடியும். ஏன்னா விடுதலை கொடுக்கிறவர் நானே. பாருங்கள், யோவான் 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ அவர் தான் வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். அப்போ சத்தியம்ன்றது இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்போ சத்தியம் என்பது ஏதோ ஒரு கருத்து கிடையாது, அது ஒரு நபர். இங்கே சத்தியம் என்பது பார்த்தீங்கன்னா யோவான் 14:6 பார்த்தாலும் அவர் தான் கிறிஸ்து. சத்தியம் என்பது கிறிஸ்து. இயேசு சீஷர்களோட பேசின போது இந்த சத்தியம் நிச்சயமாக ஒரு சட்டமாக இருக்க முடியாது. ஏன்னா இந்த மக்கள் சட்டத்தில் விடுதலையை காண முடியவில்லை. உண்மையாக பார்த்தீங்கன்னா சட்டத்தின் சத்தியம் அவர்களை மத அடிமைத்தனத்துக்குள் மட்டுமே கொண்டு வந்தது. இன்றைக்கு கூட நாம் அதில் தான் சிக்கி கொண்டு இருக்கிறோம். பாருங்க, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் நாம் அறிவை வளர்த்து கொள்வதற்கு மட்டும் அல்லாமல் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். பாருங்க, அதுதான் சத்தியம். ஏன்னா அவருடைய சத்தியம் எப்பொழுதுமே விடுதலை கொடுக்கும். ஹல்லேலூயா. நம்ம இன்னும் விடுதலை பெறவில்லை என்றால் இன்னும் அந்த சத்தியத்தை நாம் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். யோவான் 1:17 பார்க்குறோம்ல, எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்போ கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இந்த சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுவிக்கவே கிருபை வந்தது. இந்த கிருபை என்பது ஒரு கோட்பாடோ இல்லாட்டி ஒரு தியாலஜியோ கிடையாது. இயேசு கிறிஸ்து கிருபை பற்றி பேசும் பொழுது அவர் தம்மையே பற்றி பேசுகிறார். கிருபை என்பது ஒரு நபர். கிருபை அதுதான் இயேசு. ஹல்லேலூயா. நம்மளுடைய அடிமைத்தனத்திலிருந்து பாவம் இல்லை குற்ற உணர்வு, கோபம், எரிச்சல் இல்லை தீங்கு நினைக்கிற காரியங்கள், எதெல்லாம் தேவனுடைய சுவாபத்துக்கு எதிராக இருக்குதோ எல்லாமே அது அடிமைகள் தான். பாருங்கள், அடிமைத்தனங்கள் தான். இந்த அடிமைத்தனத்துலேருந்து ஒரு விடுதலை கொடுக்கறது தான் இந்த கிருபையின் சத்தியம். ஹல்லேலூயா. அநேகர் இந்த கிருபையின் சத்தியத்தை ஒரு பொய்யாக ஒரு வடிவம் அமைத்து இருக்கிறாங்க. பாருங்கள், துணிகரமாக பாவம் செய்யலாம், மன்னிச்சிருவார் அப்படின்ற அநேகருடைய கருத்து இருக்குது. ஆனால் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், கிருபையின் சத்தியம் என்பது அவரை அறிந்து, அவரை சந்தித்து, அவருடைய அன்பை ருசித்து, அவருடைய கனிவான அந்த தயவையும் மென்மையான இரக்கங்களையும் சுவைக்கும் பொழுது ஒவ்வொரு தவறான நம்பிக்கையும் அவருடைய அன்பின் மகிமையில் கரைய தொடங்குகிறது. ஹல்லேலூயா. மேலும் நம்மை அடிமைப்படுத்தியிருக்கக்கூடிய ஒவ்வொரு இருளான எண்ணங்கள், தீய பழக்கங்கள், தீய சுபாவங்கள் அவருடைய கிருபையின் வெளிச்சத்தில் வெளிப்படும் பொழுது விடுதலை பெறாமல் இருக்க முடியாது. பாருங்க, அப்போது இயேசு கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கையில் அவருடைய தயவையும் அவருடைய அன்பையும் நம்ம சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய கிருபை நமக்காக என்ன செய்திருக்குது என்பதை நாம் அவருடைய வார்த்தையில் நாம் எவ்வளோ அதிகமாக காண்கிறோமோ பார்க்குறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நம்முடைய பயங்கள், குற்ற உணர்வு, மனசோர்வு, பலவீனங்கள், வியாதிகள், எல்லா அழிவுகரமான பழக்க வழக்கங்கள் நம்ம வாழ்விலிருந்து நீங்கும். பாருங்கள், நமக்கும் தேவனுக்கும் இடையாக இருக்கிற எல்லா பிரிவினையும் அது தகர்த்து போடும். பாருங்க, நாம் அவருடைய கிருபையும் அன்பையும் எவ்வளவு அதிகமாக நம்பி அனுபவிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக கர்த்தருடைய ஞானமும் இல்லை சமாதானமும் நீதியும் பாருங்க நம்மை வழிநடத்துவதை நாம் பார்க்க முடியும்.
ஹல்லேலூயா. அப்போ சரியான விசுவாசம், சரியான நம்பிக்கை எப்போதும் சரியான வாழ்க்கையை வாழ வழிவகுக்கும். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, சத்தியம் எங்களை விடுதலையாக்கும் என்பதன் மூலமாய் எங்களோடு நீர் இடைப்பட்டீர். ஆண்டவரே, அந்த நல்ல சத்தியத்தை நாங்கள் இன்னும் அறியத்தக்க ஆண்டவரே அப்பா, கிறிஸ்துவை பற்றி நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, என் பாவ பழக்கத்திலிருந்து யார் யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அவங்க என்னென்ன காரியங்களை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களோ, குற்ற உணர்வுகள் இருக்கிறார்களோ, பயத்தில் இருக்கிறார்களோ ஆண்டவரே, தேவையில்லாத கருத்துக்களை உள்ள வைத்துக்கொண்டு குழம்பிக் கொண்டு இருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் இப்பொழுது இந்த சத்தியம் விடுதலை கொடுக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அவங்க இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் அவங்க வளரட்டும் ஆண்டவரே. அப்பா, அவங்க மேல நீர் வைத்திருக்கிற அந்த தெய்வீக திட்டம் நிறைவேற்றுவதற்கு அந்த தெய்வீக அந்த சத்தியங்கள் அறியும்படியாக மன கண்களை திறந்தருளும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.